இந்த ஃபோர்ட்டு தான் இப்போ நம்ம கிளைம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வாங்க ஃபோர்ட்டில் மேலேறி பார்க்கலாம். சும்மா ஐயோ கவுண்ட் பண்ணலாமாடா எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு? நான் ஒரு 8 வருஷம் முன்னாடி என்னப்பா அதில் இந்த ரெயில்ஸ் கிடையாது, சைடில் பிடிச்சிக்கிற மாதிரி. பட் இப்போ போட்டிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் தான் இல்லை, அதில் சாஞ்சு நிற்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஷேக்கியாக தான் போட்டிருந்தாங்க. மேலே போனப்புறம் செம்ம வியூங்க. ஐயோ இது எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது, டு பி ஃப்ரேங்க். அவ்வளோ ஃபுல் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தண்ணி தண்ணி. அண்ட் பியூட்டிஃபுல் சிட்டி. மலையை குடஞ்சி தான் மஸ்கட்டுங்கிற ஒரு சிட்டியை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் மலை தான் பார்க்கலாம். அந்த மலைக்கு நடுவில் எவ்வளோ அழகாக ஒரு பியூட்டியை கொடுத்துருப்பாங்கங்க தான் இல்லை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த மலையிலையும் க்ரீனரியை வந்து இந்த டெசர்ட்லேயும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் நம்ம. ரொம்ப அருமையாக இருந்தது வியூஸு. மனசே வரல. ஆனால் என்ன ஆச்சுன்னா மேலே அந்த ஃபோர்ட் இது பூட்டியிருந்தாங்க, அந்த கெனான்லாம் பார்க்க முடியல. யூஸ்வலாக அதுக்குள்ளேருந்து அந்த சீயை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வியூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வார்நட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டிக்கிற ஒரு இது, நம்ம வேலு ஷிப்பில் எல்லாம் பின்னாடி ஒட்டிக்கும், அதுதான் ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இது கோல்டன் கலரில் மின்னிக்கிட்டு இருந்துச்சு சன்லைட்டில்.